சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து அண்ணாமலை சொன்னதாலையும் மனசு மாறினதாலையும் சந்திரா வீட்டுக்கு போய் மீனா கிட்ட பேசி மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. மீனா வந்ததால் இங்கே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் விஜயாவுக்கு மீனா வந்தது பிடிக்கலனாலும் சமையல் செஞ்சு வீட்டு வேலையை செய்கிறதுக்காவது இந்த மீனா இருந்துட்டு போகட்டும், ஆனால் மீனாவை மட்டும் என் மருமகளாக நான் என்னைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற கோபத்தில் இருக்காங்க. முத்து சொன்னதால் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு வந்த மீனா எப்பயும் போல் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. பொறுப்பான மருமகளாக நடந்துக்கிறாங்க. ஆனால் விஜயா எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு அவங்க வேலையை செய்ய உடனே அண்ணாமலை, விஜயா நீ செய்கிறதெல்லாம் சரியா? கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பாரு. மீனா இந்த வீட்டில் 2 நாள் இல்லை, சமைக்க ஆள் இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்ட. மீனா வந்ததுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. இதுக்கு பேசாமல் மீனா அவள் வீட்லேயே இருந்திருக்கலாம் போல. ஒன்றை மாதிரியான மாமியாரை மீனா பொறுப்பாக கவனிக்கிறது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்துவேன்னு நினச்சி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம். இந்த தடவை மீனா திரும்பி வந்த உடனே நீ உன் வேலையை பார்ப்பேன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் மீனாவை ரொம்ப அவமானப்படுத்துகிற. மீனாவை மட்டுமா பேசுகிற? மீனா குடும்பத்தையும்ல ஏளனமாக பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா. நீ மட்டும் புரிஞ்சுக்கலன்னு வையி, அப்புறம் மறுபடியும் மீனா ஏதாவது முடிவெடுத்துட்டா சாப்பாடும் இல்லாமல் சமைக்க ஆளும் இல்லாமல் நீ தான் கஷ்டப்படுவ. உன்னை பார்த்துக்கிற மீனாவை நீ நல்லா பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி ஏளனமாக பேசி தலகுனிய வைக்காத. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. இதே நான் மீனா இடத்துல இருந்திருந்தேன்னா உன்னெல்லாம் சும்மா விட்டுருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற கோவத்தில் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு தோணுது. இனி இப்படியெல்லாம் என்னை பேச வைக்காத விஜயா. கொஞ்சமாவது பொறுப்பான மாமியாராக நடந்துக்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக திட்டிட்டு போனாலும் இங்கே விஜயாவும் மீனா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ரோகிணி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். 2 பேரும் இந்த குடும்பத்தை ஏமாத்துறவங்க தானே. இந்த மீனாவுக்கும் ரோகிணிக்கும் நான் இன்னும் என்ன மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ரோகிணியை நான் முன்னாடியே என்ன ஏதுன்னு தெரிஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க மாட்டேன். இந்த இந்த எனக்குன்னு வந்த மருமகளெல்லாம் நம்பி இனி நான் ஏமாற விரும்பலை. இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு போனதை புரிஞ்சிக்காம விஜயா இப்படி நினைக்கிறாங்க. இங்கே முத்து மீனா கிட்ட வந்து பேசுகிறாரு. மீனா, நீ நான் பேசினதெல்லாம் மறந்துட்டல, என்னை மன்னிச்சிட்டலன்னு கேட்கும்போது இதை நான் தாங்க கேட்கணும். நான் தானே தப்பு செஞ்சேன். நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் இருந்தாலும் தேடி வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க நான் மனசு மாறாமல் இருப்பேன்? நான் உங்களை மன்னிக்க வேண்டாம். நீங்களே என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா அதுவே போதும். நான் பொய் சொல்லி உங்களை ஏமாற்றிருக்கக்கூடாது. நீங்கள் என்னை எவ்வளோ நம்புனீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் தான் உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் அந்த அருண் மேலே உள்ள அக்கறையிலையோ பொறுப்புலையோ இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல. என் அப்பா இடத்துல இருந்து நான் இந்த சீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். மற்றபடி உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணமே எனக்கு இல்லைங்க. இனி இப்படிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மீனா பேச, இங்கே மீனா முத்துவுக்கு இடையில இருந்த பிரச்சனை அப்படியே 2 பேரும் சமாதானமாகறாங்க. அங்கே பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 2 நாள் என் அம்மா வீட்டில் இருந்து என் வீட்டுக்காரரோட நினப்பாவே இருந்தேன். அவர் திரும்பி வந்து என்னை கூப்பிட்டு போவாரா அப்படின்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் முத்து மாதிரி யாராலையும் வரவே முடியாது. இப்படி ஒரு நல்ல மனசுள்ள என் வீட்டுக்காரரை ஏமாத்துனது தப்பு தான். இனி இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மீனாவும் நினைக்கிறாங்க. எப்பயும் போல மீனா ரொம்ப சந்தோஷமாக பூ கொடுக்க கிளம்பி போகிறாங்க. சந்திராவோட கடைக்கு போகிறாங்க. உடனே சந்திரா, வா மீனா, நீ வருவேன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். முத்து தம்பி உன்னை கூப்பிட்டு போனாரே, அங்கே உன் மாமியாரால் வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? முத்து தம்பி நல்லா தானே பேசுகிறாருன்னு கேட்க, அம்மா இப்படி நீங்கள் யோசிக்க கூட கூடாது. அங்கே வீட்டுக்கு வந்த என் வீட்டுக்காரர் பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல? நம்ம குடும்பத்து மேலே முதல்ல அவருக்கு கோபம் இருந்தாலும் இப்போ எந்த கோபமும் இல்லை. சீதா தன்னுடைய வாழ்க்கையை நல்லா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தாம்மா இருக்குது. நான் செஞ்ச தப்புக்கு கோவப்பட்டாலும் என்னை தேடி வந்து கூப்பிட்டு போனதுலேயே தெரியலையாம்மா என் வீட்டுக்காரரோட நல்ல மனசு என்னன்னு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் அத்தை தாம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. வீட்டு வேலையை செய்யாமல் நீ பாட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்ட, இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு கேட்குறாங்க. நான் என்னவோ அங்கே கோவப்பட்டுட்டு வெளியில் வந்த மாதிரி நினைக்கிறாங்க போல். சொல்லப்போனால் பூ கொடுக்க போகிறது கூட என் அத்தைக்கு பிடிக்கலம்மா. இருந்து எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. நான் பொறுப்பாக தாம்மா இருக்கேன். என்ன, என் வீட்டுக்காரர் என்னை விட்டு கொடுக்கறதில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே வர எல்லா பிரச்சனையவும் அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்கேம்மான்னு சொல்ல, சரி மீனா,
அதான் உன் மாமியாரை பற்றி தெரியுமே, நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, அதான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஆனால் முத்து தம்பி ரொம்ப நல்லவர், அவருக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதம்மா. உன் வாழ்க்கை அங்கே உன்னுடைய மாமியார் வீட்டில் நீ நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற ஆசையில் தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு முத்து மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னை நல்லா பார்த்துப்பாரு மீனா. ஆமாம், சீதா ஃபோன் பண்ணாலான்னு கேட்கும்போது, இல்லையேம்மா சீதா ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எனக்கும் அவள் அங்கே போனதுலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை. சரி எப்படியோ நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். எதுவும் பிரச்சனையாக இருக்காதுல்ல மீனான்னு கேட்க, அது எப்படிமா பிரச்சனையாக இருக்கும், அங்கே சீதா விரும்பி தானமாக அருணை கல்யாணம் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு இடையில கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராதுமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சீதா மறுபடியும் வேலைக்கு போகிறாளான்னு கூட தெரியல. நான் நாளைக்கு சீதாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கம்மா. இனி சீதாவும் கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாக தான் அருண் கூட வாழ்க்கையை ஆரம்பிப்பா. நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக வீட்டில் இருந்தால் இனி சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்குதுமா அப்படின்னு மீனாவும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே தன்னுடைய அம்மா சந்திரா கிட்ட சொல்லிட்டு, அம்மா டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு அங்கேருந்து மீனா கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்திரா ரொம்ப மனசு நிறைவாக சந்தோஷமாக இருக்காங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், நல்லா வாழணும். இங்கே என் பையனுக்கும் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நானும் ரொம்ப நிம்மதியாகவே இருப்பேன் அப்படின்னு சந்திரா அங்கே சீதா, சத்யா அப்படின்னு எல்லார பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்லருக்கு போன ரோகிணிக்கு ஃபோன் வருது. உடனே ரோகிணி யார் என்ன ஏதுன்னு பேச, அங்கே பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆளுங்களும் ரோகிணியை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள் எங்ககிட்ட பணம் வாங்கி எங்களை ஏமாத்திடலான்னு நினச்சிட்ருக்கீங்களா, கடன் வாங்கினதெல்லாம் மறந்துருச்சான்னு கேட்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மாதம் மாதம் வட்டி பணத்தையும் கொடுக்கல, அது மட்டும் இல்லை நாங்கள் தேடி வந்தாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பார்லரில் வேலை பார்க்குறீங்கல்ல, முன்னாடி ஏதோ ஓனராக இருந்தீங்களா, இப்போ ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்களாமே, அதனால் எங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திடலான்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆனது, நீங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். வீட்டுக்கே பணத்தை கேட்குறோமா இல்லையான்னு பாருங்கள். நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எங்ககிட்ட 3 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதை தரேன்னு சொல்லி இன்னும் எவ்வளோ தான் ஏமாத்துவீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் ரோகிணிக்கு ஞாபகமே வருது. ஆமாம், மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பணத்தெல்லாம் கடனாக வாங்கியிருந்தேன்ல, அவங்க எப்படி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலையே, ஏதாவது சொல்லி ஏமாத்திடலான்னு நினச்சாலும் வீட்டுக்கே வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே வேண்டாம் சார், வீட்டுக்கெலாம் வந்துடாதீங்க, 3 லட்ச ரூபா பணம் தானே, நான் கடன் வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குது சார், கொஞ்சம் பிரச்சனை, இடையில கல்யாணம் வேறு ஆயிடுச்சு சார், நிறைய பணம் தேவை, சரியான வேலையும் இல்லை, சம்பளமும் கிடைக்கல, அதான் பணத்தை தர முடியல சார், நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நானே பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் என்னை அவமானப்படுத்திடாதீங்கன்னு ரோகிணி கண் கலங்கி பேசுகிற மாதிரி பேச, உடனே அந்த ஆளுங்களும் நீங்கள் இப்போ நல்லா தான் பேசுவீங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, உங்களை தேடி வந்தாலும் சரியாக நீங்கள் பணத்தை தர மாட்டீங்க, உங்களை நம்பி நாங்கள் 2 வருஷமாக ஏமாந்துட்டுருக்கோம், இனியும் அப்படி முடியாது, நீங்கள் வாங்கின பணத்தை தரலன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், நாங்கள் பேசுகிறத விட அப்புறம் போலீஸை அனுப்பிடுவோம், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சார் அந்த பணத்தை நான் எனக்காக வாங்கலை சார், என் மாமியாருக்காக தான் சார் வாங்கினேன், அவங்க தந்தால் தானே சார் அந்த பணத்தை நான் கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போது, யார் வாங்கினா என்னம்மா, பணத்தை தரணும்ல, அந்த பொறுப்பை நீங்கள் தானே எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, இன்னும் 2 நாளையில் பணம் வரலை, நான் மட்டும் இல்லைம்மா போலீஸோடு வருவேன், உங்களை அவமானப்படுத்தினாதான் பணம் கிடைக்கும்னா நாங்கள் அதையும் செஞ்சு தானே ஆகணும், போலீஸ்கிட்ட மாட்டி விட்டால் கண்டிப்பாக பணம் தருவீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டான்னு நினைக்கிறோம், அதனால் சொன்ன நேரத்துக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க, இல்லைனா நான் சொன்ன மாதிரி செஞ்சுருவேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஏற்கனவே நகைக்காக அங்கே முருகன் கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுத்துருக்கு, இதில் ஸ்ருதியோட அம்மா கிட்ட வேறு 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கேன், எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது, இப்போ 3 லட்ச ரூபா பணம் வேணும், வசமாக மாட்டிக்கிட்டேன். ஆனால் நல்லா யோசித்து என் அத்தை தான் இந்த பணத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுருக்கேன்,
ஏற்கனவே அந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாது, அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன். மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை தான். அங்கே போலீஸோட வந்து என் மாமியாரை கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கட்டும். எனக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்படியே என்னை எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு போகட்டும். இந்த மனோஜும் என் மேலே அக்கறை இல்லாமல் பாசம் இல்லாமல் தானே நடந்துக்கிறாரு அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. பணத்தை எப்படியும் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏதாவது மறுபடியும் ஃபோன் பண்ணால் சமாளிக்க வேண்டிதான். ஆனால் வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிருமே அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு பக்கம் விஜயா மேலே உள்ள கோவத்தில் இப்படி நினச்சாலும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்கலான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பணத்தால் தான் வித்யா என்கிட்ட பேசாமல் கோவமாக என்னை திட்டா வேற. இப்போ முருகனுக்கு ஃபோன் பண்ணாலும் முருகன்கிட்ட இருந்தும் பணம் வாங்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் வித்யாக்கு என் மேலே கோவம் வரும். யார்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கலாம்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்? வீடு வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துடவே கூடாது. அதுலேயும் மனோஜுக்கு தெரிஞ்சால் அப்புறம் ரொம்ப கோவப்படுவார். இந்த பிரச்சனையை காரணமாக வச்சு அப்புறம் முத்துவும் மீனாவும் ஏதாவது செஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பாங்களே, என்ன செய்யன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கேயும் பணத்தை கேட்டு வாங்கவும் முடியாது, யாரும் நம்மளை நம்பி கடன் தரவும் மாட்டாங்க. அந்த சிட்டி ரொம்ப நல்லவனாக இருந்தான். நான் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் அவனே என்னை ஏமாற்றிட்டான். இதுக்கு மேலேயும் அவன்கிட்ட பணத்தை வாங்கினா பெரிய தப்பாயிரும் அப்படின்னு யோசிக்கிற ரோகிணி என்ன செய்ய நினைக்கிறாங்க. வீட்டுக்கும் போகிறாங்க. ரோகிணிக்கு மனோஜ் பேச வரும்போது கூட இந்த பண பிரச்சனையில் இருக்கிறதுனால மனோஜ்கிட்ட கூட சரியாக பேசாமல் இருக்கிறத மனோஜ் கவனிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த ரோகிணி இப்படி தான், நம்ம பேச வந்தால் பேச மாட்டேங்கிறா, இதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கா, வீட்டு வேலையும் செய்கிறதில்ல, அப்படி என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு மனோஜும் திட்டிட்டு போகிறாரு. மறுபடியும் இங்கே பேசாமல் ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டு பார்ப்போமா? 3 லட்ச ரூபா தானே, அவங்களுக்கு தான் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க எனக்கு பணம் தர மாட்டாங்களா என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதியோட அம்மாவும், என்னம்மா ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்லன்னு கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் தான் உங்ககிட்ட பேசலாமே நினச்சேன். ஆமாம், வீட்டில் ஏதோ பிரச்சனை செய்யணும், அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்கல்ல, அது நான் எப்போ செய்யணும்னு கேட்குறாங்க. ஏம்மா ரோகிணி எதுக்கு ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறேன்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கேன், ஆனால் பணம் நீங்கள் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல இங்கே யோசிக்கிறாங்க. ஏற்கனவே 2 லட்ச ரூபாயை கொடுத்துருக்கேன், அதுக்கே நீ எதுவுமே செய்யலை, இப்போ பணத்தை வாங்கிட்டு உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஏதாவது செய்வேன் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிற மாதிரி நடிக்கிறியா? அது என்கிட்டயே வா, உனக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாறணுமா? என் பொண்ணு எப்படியும் அங்கே ரவியை விட்டுட்டு என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. அண்ணாமலை குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் ஸ்ருதி எப்பயுமே நினைப்பா. அதனால் நீ ஃபோன் பண்ணாலும் நீ என்ன சொன்னாலும் இனி உனக்கெலாம் பணம் கொடுக்குறதா நான் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ருதியோட அம்மாவும், இப்போதாம்மா ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கேன், அது மட்டும் இல்லை புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கும் ஸ்ருதிக்கு நிறையா பணம்லாம் கொடுத்துட்ருக்கேன், இப்போ போய் பணம் கேட்குறியே, இப்போ வேற என் வீட்டுக்காரரும் இங்கே இல்லை, அவர் வெளியூர் போயிருக்காருமா, நீ கேட்டப்பெல்லாம் உடனே பணத்தை கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், உங்களை நம்பி தான் ஆண்டி நான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் கொடுக்குற பணத்தால் தான் நான் வந்து பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர முடியும்னு சொல்கிறாங்க. அது உடனே ஸ்ருதியோட அம்மாவும், அது எப்படிம்மா ரோகிணி, உனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நீயும் அங்கே இங்கேன்னு பணத்தை கடன் வாங்கி கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கிற, மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கியா? அதாம்மா உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காருன்னு சொன்னியே, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, அங்கே எல்லா சொத்தும் மனோஜுக்கு தான் வரும்லாம் ஏமாத்திட்டு இருந்தியே, அந்த மாதிரி ஏதாவது உண்மையை மறைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கே நான் வந்து எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் எதுவும் பொய் சொல்லலை, நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக தான், நான் பார்லரில் வேலை பார்க்குறேன்ல, அங்கே கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, நீ ஓனராகவும் இல்லை, வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற உனக்கு இவ்வளோ பணம் கேட்கக்கூடாது தான், நீ எப்படியும் சொல்ல போகிறதில்ல, என்கிட்ட பணம் இல்லைம்மா, பணம் இருக்கும்போது நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், அப்போ வந்து வாங்கிட்டு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா, பணம் வேணும்னு ஃபோன் பண்ணுறா, ஆனால் என்ன ஏதுன்னு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, ஆனால் ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இவகிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஏமாந்து நிற்கிறத விட இப்படி சமாளிக்கிறது தான் நல்லது.
இனிலாம் ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஸ்ருதியோட அம்மா நினைக்கிறாங்க. ரோகிணி வேற வழி இல்லாம தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே இங்க 3 லட்ச ரூபா பணத்துக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டயும் கேட்குறாங்க. வித்யாவை தவிர்த்து தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே ரோகிணியை நம்பி பணம் கொடுக்க தயாராகவே இல்லை. ஏற்கனவே அங்கே இங்கன்னு ரோகிணி நிறைய கடன் வாங்கியிருக்கிறதுனால அதையே சமாளிக்க முடியாமல் இருக்க இங்கே ஃபோன் பண்ணி கடனை வந்து கொடுக்க சொன்ன அந்த ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, பணமும் கிடைக்கலையே அப்படின்னு ரோகிணி மனவேதனையோடு இருக்கிறாங்க. மீனா எப்பயும் போல அங்கே சமையல் செஞ்சுட்டு அண்ணாமலைக்கு அங்கே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு அந்த கடனை கேட்ட ஆளுங்க ஃபோன் பண்ண ரோகிணி ஃபோன் எடுக்கவே இல்லை. இவங்க இப்படி தான் ஏமாற்றுவாங்க, இனி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ரோகிணியோட பார்லரில் போய் பார்க்கணும், இல்லையா அவங்க வீட்டுக்கே போயிட வேண்டியதான் அப்படின்னு அந்த ஆளுங்க போனது வரணும்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி அவங்க பணம் வாங்கிட்டு இப்படி ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்கன்னு அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு விசாரிச்சுட்டு போலீஸும் அந்த ஆளுங்களும் ரோகிணியோட வீட்டுக்கு வந்து எப்படியாவது பணத்தை வாங்கணும், இவங்க இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரர்கிட்ட உண்மையை சொல்லி பணத்தை வாங்கினா தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அந்த ஆளுங்க போலீஸோட விஜயாவோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்த போலீஸும் விஜயாவை பார்த்துட்டு, இங்கே யாருமா ரோகிணி, ரோகிணியோட மாமியாருங்க அப்படின்னு கேட்க, நான் தாங்க மாமியார், அந்த ரோகிணி என் மருமக தான், என்னங்க அவளை தேடி வந்திருக்கிறீங்க, ஏதாவது ஏமாத்திட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்த ஆளுங்களும், பார்த்தீங்களா தான் மருமகளை பற்றி அவங்க மாமியார் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்மளை பார்த்த உடனே அந்த ரோகிணி ஏமாத்திட்டாளான்னு கேட்குறாங்களே, இவங்க தான் பணத்தை வாங்க சொன்னதா அந்த ரோகிணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க மீனாவும் வந்து நிற்கிறாங்க. மீனா, அந்த ரோகிணியை வர சொல்லு, இவங்க வந்தவங்க என்னென்னவோ பேசுகிறாங்க, போலீஸை வர கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அந்த ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல அப்படின்னு விஜயா கோவமாக பேச முத்து மனோஜ் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ணாமலையும், சார் நீங்கள் பேசுகிறதே புரியல சார், ஆனால் ரோகிணியால் பிரச்சனைன்னு தெரியுது, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே வந்த போலீஸும், உங்கள் மருமக ரோகிணி அவங்க மாமியார் விஜயா சொன்னதை கேட்டுட்டு நிறையா பணத்தை கடன் வாங்கியிருக்காங்க, இவங்க கிட்ட தான் இந்த ஆளுங்களும் நிறைய ஃபோன் பண்ணி அந்த பணத்தெல்லாம் திருப்பி தர சொன்னதில் அவங்க இவங்களை ஏமாத்துறதா தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட பணம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு அதை கூட கண்டுக்காமல் உங்கள் மருமக ரோகிணி இருந்திருக்காங்க. ஏம்மா, நீங்கள் தானே ரோகிணியோட மாமியார், நீங்கள் ஏம்மா இப்படி அவங்க பணத்தெல்லாம் வாங்க சொன்னீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லி தான் ரோகிணி பணத்தை வாங்கியிருக்காங்க. என்ன உங்கள் மருமக ரோகிணி பணக்காரங்களே இல்லைன்றதுனால இப்படி பணத்தெல்லாம் வந்து கடன் வாங்க சொல்லியிருக்கீங்களான்னு கேட்க பேரதிர்ச்சியான விஜயாவும், இல்லவே இல்லை, நான் அந்த ரோகிணிக்கிட்ட இப்படிலாம் கடன் வாங்க சொல்லலைங்க, அவள் கடன் வாங்கினதே எனக்கு தெரியாதுங்க, இவ எப்போ கடன் வாங்கினா அப்படின்னு கேட்கும்போது, எப்போன்னெல்லாம் அந்த ரோகிணிக்கு தெரியும், வர சொல்லுங்க நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லும்போது, ரோகிணி இங்கே வா சீக்கிரமா அப்படின்னு கூப்பிட இங்கே போலீஸும் அந்த வந்த ஆளுங்களும் நிற்கிறத பார்த்துட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி இது, வீடு தேடி பணத்தை கேட்டு வந்திருக்காங்க, நீ எப்போ கடன் வாங்கின, யார்கிட்ட வாங்கின, எதுக்காக வாங்கின, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதே, நீ என்னம்மா விஜயா தான் வாங்க சொன்னதா சொல்லியிருக்க, ஏம்மா விஜயா உன்னை கடன் வாங்க சொன்னாலா, நீ சம்பாதிக்கிற பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு அவள் வாங்கினது தப்பு தாம்மா, ஆனால் அதுக்காக இப்படியா விஜயாவை மாட்டி விடுவ, தப்பு செஞ்சால் நீ வந்து கம்ப்ளைண்ட் தரலாம், அது தப்பே செய்யாத விஜயா பேரை எதுக்குமா இப்படி விஜயா தான் பணம் வாங்க சொன்னதாகவும் கடன் வாங்க சொன்னதாகவும் ஏமா பொய் சொன்னேன்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக கேட்க, உடனே மனோஜும், ஆமாம் ரோகிணி என்ன செஞ்சு வச்சிருக்க, அம்மாவை தலகுனியை வைக்கணும்னு திட்டம் போட்டியா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு மனோஜும் கேட்க, இல்லைங்க நான் சொல்ல வர்றது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும் போதே அங்கே வந்த போலீஸும், நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் 2 பேரும் எங்களை ஏமாத்துறீங்க, சொல்லப்போனால் பணத்தை திருப்பி தர போகிறதில்ல அப்படி தானே, ரோகிணி விஜயா 2 பேரையும் விசாரிக்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், பணத்தை திருப்பி தந்த உடனே இவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே வந்த போலீஸ். இதை பார்த்துட்டு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது, நான் என்னவோ தப்பு செஞ்ச மாதிரியும் இந்த ரோகிணி கிட்ட கடன் வாங்க சொன்ன மாதிரியும் இவ என்னங்க என்ன மாட்டி விட்டுருக்கா, இந்த ரோகிணியை அப்போவே சொன்னேன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம், இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே சரிப்பட்டு வரமாட்டான்னு, பாருங்க என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு, என் மேலே உள்ள கோவத்தில் அவள் பணத்தை வாங்கி வீண் செலவு செஞ்சுட்டு நான் வாங்க சொன்னதா பொய் சொன்னதுனால இவங்கெல்லாம் வந்து என்னையும் தப்பாக நினச்சிட்டு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்களே, நான் என்னங்க தப்பு பண்ணேன் சொல்லுங்கங்க, சொல்லி புரிய வைங்க, இந்த ரோகிணி மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லுங்கங்க அப்படின்னு விஜயா அழுகிறாங்க.
உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு நல்லா புரியுது. ரோகிணி அவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக விஜயாத்தையை மாட்டி விட்டுட்டு அவங்க நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்போ கடன் வாங்கினாங்கன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை நிரூபித்து அத்தை மேலே தப்பு இல்லைன்னு போலீஸ்க்கு புரிய வைக்கணும். இப்படியே அத்தையை கூட்டிகிட்டு போனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? குடும்பத்தையே தப்பாக பேசுவாங்களே. இந்த ரோகிணியால் ஏன் இப்படி எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு மீனாக்கு ரோகிணி மேலே கோபம் வருது. உடனே அங்கே வந்த போலீஸும், என்னம்மா ரோகிணி, உங்கள் மாமியார் சொல்லி தானே இவங்க கிட்ட கடன் வாங்கினீங்க, 3 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரவும் இல்லை, மாதம் வட்டி பணத்தையும் தரலை, பணத்தை திருப்பி தரீங்களா இல்லையான்னு கேட்க, சார் என்கிட்ட பணம் இல்லை சார், நான் சொன்ன மாதிரி என் பணம் எல்லாத்தையுமே என் அத்தை வாங்கிக்கிறாங்க, எப்படி சார் வட்டி பணம் கொடுக்க முடியும்? என் அத்தை சாதாரண வேலையாக செஞ்சிட்ருக்காங்க, சம்பாதிக்கிற பணத்தையும் வாங்கிக்கிறாங்க, கடன் வாங்குற பணத்தையும் வாங்கிக்கிறாங்க, நான் என்ன சார் செய்ய முடியும்னு ரோகிணி அழுகிற மாதிரி பேச, உடனே அப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கூட்டிகிட்டு போய் விசாரிச்சாதான் பணம் கிடைக்கும், இல்லைனா இவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு போலீஸும் இங்கே ரோகிணி விஜயாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயம் முத்து, பார்த்தீங்களாப்பா இந்த பார்லர் அம்மாவை நம்பி அம்மா இப்போ எப்படி அழுதுட்டு நிற்கிறாங்க, வேணும்னே திட்டம் போட்டு அம்மாவை மாட்டி விடுறாங்கப்பா இந்த பார்லர் அம்மா. மீனா பாத்தியா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த பார்லர் அம்மா, இவங்க கடன் வாங்கினது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது சார். ஏற்கனவே இந்த பார்லர் அம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி என் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களையும் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்க. என் அம்மாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ரோகிணி எங்கே கடன் வாங்கியிருக்காங்க, எதுக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இந்த மனோஜுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியறதில்ல. சொல்லப்போனால் நீங்கள் ரோகிணியை தான் விசாரிக்கணும், ஏன் அம்மாவை எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முத்து சப்போர்ட் பண்ணி பேச, இங்கே மனோஜும், ஆமாம் சார், எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த ரோகிணி கடன் வாங்கினது எனக்கே தெரியாது சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம் சார், என் அம்மாவை விட்டுருங்க, தப்பு செஞ்ச ரோகிணியை வெளுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, அவள் பணத்தை தரலன்னா அவளை வெளியில் விடாதீங்க, இப்படி ஏமாத்திட்டா என் குடும்பத்தை, என் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டிருக்கா போல அப்படின்னு மனோஜும் கோபமாக பேச, உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அங்கே வந்த மீனா தெளிவாக பேசுகிறாங்க போலீஸ்கிட்ட, சார் தப்பாக நினைக்காதீங்க, என் மாமியாரையும் இந்த ரோகிணி மாதிரியே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, என் மாமியாரும் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே? நான் உண்மையை நிரூபிக்க கொஞ்சம் நேரம் கொடுங்களேன். சொல்லப்போனால் இந்த ரோகிணி எப்போ கடன் வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அங்கே வந்த அந்த பணத்தை வாங்க வந்த ஆளுங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய இடத்துல இவங்க கடன் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அப்போல்லாம் பார்லர் இல்லாமல் தான் இருந்தாங்க, இப்போ தான் பார்லரோட ஓனராக இருக்காங்க, ஸ்டாஃபாக இருக்காங்கன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எங்களை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு நாங்கள் ஃபோன் பண்ணப்பெல்லாம் சரியாக பதில் சொல்லலை, எங்களுக்கு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அதனால தான் இத்தனை நாள் தேடி வராமல் இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மூலமாக இந்த ரோகிணி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணமானது, உங்கள் வீடு இங்கே இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், வித்யா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வித்யா தான் இந்த ரோகிணியை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொன்னாங்க. ரோகிணி இப்போ அந்த பார்லரோட ஓனராக இல்லை, அவங்க குடும்பத்துக்காக அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கியிருக்கிறதாவும் சொன்னாங்க. உடனே உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட இதை சொல்லி பணத்தை வாங்கணும்னு வந்தால் பணம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்த நினைக்கிறாங்க. எங்ககிட்ட அவங்க மாமியார் சொல்லி தான் கடன் வாங்கினதாகவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பணத்தையும் அவங்க மாமியார் வாங்கி வச்சுக்கிறாங்களாம், அப்புறம் எப்படி வட்டி பணம் கொடுக்கறதுன்னு மாமியாரை பற்றி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் 2 பேரையும் கூப்பிட்டு போய் விசாரிக்கணும்னு, பணத்தை வாங்கி ஏமாத்துனா அப்படியே விட்டுருவாங்களா சார்? அதனால தான் வீடு தேடி வந்தோம். பணத்தை ரோகிணி கொடுக்கணும், இல்லை நீங்கள் யாராவது கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் இவங்கள விடுவோம், இல்லை விசாரிக்க கூட்டிகிட்டு போவோம். இதனால் உங்கள் குடும்பம் அவமானப்பட்டால் நாங்கள் யோசிக்க முடியாது. ஏன்னா கடன் வாங்கும்போது சந்தோஷமாக இருந்த ரோகிணி அந்த கடனை திருப்பி கேட்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சால் யாரை சார் நம்புறது நாங்கள்? அதனால தான் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்ல, உடனே மீனாவும் அது எல்லாமே சரிதான், இப்போ பணத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க, அப்போ அவங்களுக்கு பார்லர் கூட இல்லை அப்படி தானே? ஏன்னா கல்யாணமானதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை தான் அவங்களுக்கு பார்லர் வச்சு கொடுத்தாங்க. சொல்லப்போனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. எங்கள் அத்தை எப்படி எங்கள் அத்தை தான் ரோகிணி பார்லரோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து பார்லர் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது என்னுடைய அத்தை தான். அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணி பொய் சொல்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அத்தையை அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கடனை வாங்கியிருக்காங்க. கல்யாணமாகியே 1 வருஷம்தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கினப்ப எப்படி எங்கள் அத்தை சொல்லி இவங்க பணத்தை வாங்கியிருக்க முடியும்? எங்கள் அத்தையை பற்றி ரோகிணி சொன்னது எல்லாமே பொய். இப்போ கொஞ்ச நாளாக குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணி கிட்ட பணம் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சம்பாதிக்கிற பணத்தை என் அத்தை வாங்கிக்கிறாங்க.
முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. ரோகிணி உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. வீட்டு வேலையை செய்ய விடாமல் என் மருமக ரோகிணி தான் ரொம்ப நல்ல மருமகன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோகிணி என் அத்தையை மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அந்த கோவத்தில் என் அத்தை ரோகிணி கிட்ட சரியாக பேசுறதில்ல, அவங்கள வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய். என் மாமியார் சொல்லி இவங்க பணத்தை வாங்கவும் இல்லை, கடன் வாங்கவும் இல்லை. இவங்க கடன் வாங்கினது என் மாமியாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. வேணும்னா பாருங்க, அவங்க எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க எப்போ கடன் வாங்கினாங்கன்னு எல்லாத்தையும் நான் காட்டட்டுமா, ஆதாரத்தோட நிரூபிக்கட்டுமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் இங்கே மீனா அங்கே வந்த போலீஸ்க்கு புரிய வைக்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கடனை வாங்கிட்டு இப்போ எங்கள் மாமியார் வாங்க சொன்னதா பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. இவங்க பிரச்சனையில் அவங்க மாமியாரை மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும்னு இந்த ரோகிணி நினைக்கிறாங்க. இந்த ரோகிணி கண்டிப்பாக இவங்களை ஏமாத்துறோம் திட்டம் போட்டிருக்காங்க. நாங்களும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்க மாமியாரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி கூட்டிகிட்டு போய் விசாரிக்க நினச்சோம். பரவாயில்லம்மா, நீயும் இந்த வீட்டோட மருமக தானே, உன் மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா நீ துணையாக இருந்து உதவி செஞ்சு உண்மையை சொல்லியிருக்க, உண்மையை எங்களுக்கு புரிய வச்சிருக்க. ஆனால் அந்த ரோகிணி மூத்த மருமக, ஆனால் அவங்க மாமியாரை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறாங்களே, எப்படி தான் இவங்களை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்களோ தெரியல அப்படின்னு மீனாவை புகழ்ந்து பேசுகிறாரு அங்கே வந்த போலீஸ். அதே மாதிரி ரோகிணி செஞ்ச தப்பு, ரோகிணி சொன்ன பொய்ன்னு ரோகிணியவே திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி மாமியாரையே அவமானப்படுத்துறதுன்னு கேள்வி கேட்டு தலகுனிய வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே விஜயாவும் மீனாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. நல்ல வேலை இந்த மீனா எல்லாருக்கும் புரிய வச்சா, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உண்மையை நிரூபிச்சா. இங்கே வந்தவங்க என்னை கூட்டிகிட்டு போனால் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னை பார்த்துருப்பாங்க, நான் தப்பு பண்ணதான் நினச்சி என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க. இங்கே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த ரோகிணியால் தலை குனிஞ்சு நின்றுருப்பாங்க. சரியான நேரத்தில் மீனா உதவி செஞ்சு என் மேலே தப்பு இல்லைன்னு புரிய வச்சிட்டா அப்படின்னு மீனா பேசின பேச்சால் இங்கே கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. இத்தனை நாள் மீனாவை நான் புரிஞ்சுக்கல, ஆனால் இன்னைக்கு மீனா என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா அப்படின்னு நினைக்க உடனே விஜயாவும், புரியுதா சார், நான் எந்த தப்பும் செய்யலைன்னு, தப்பு செஞ்ச இந்த ரோகிணியை சும்மா விடாதீங்க சார், கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க. இவ்வளோ மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் வரவே கூடாது. இந்த ரோகிணியை எதுக்கு தான் என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனும் தெரியல. இங்கே உங்ககிட்ட எப்படி கடன் வாங்கி ஏமாத்திருக்காளோ அதே மாதிரி எங்கள் குடும்பத்தையும் தினமும் ஏமாத்திட்டே தான் இருக்கா. இவளை எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. தப்பு செஞ்ச ரோகிணியை சும்மா விடாதீங்க அப்படின்னு கோவத்தில் விஜயா பேச அங்கே புரிஞ்சுக்கிட்ட அங்கே வந்த போலீஸும் அந்த பணத்தை வாங்க வந்த ஆளுங்களும் ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குது, பொய் சொல்லி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலான்னு நினச்சி அவங்க மாமியாரை மாட்டி விடணும்னு நினச்சிருக்காங்க. இங்கே தப்புக்கு மேலே தப்பு செய்கிற ரோகிணியை இப்படியே விட்டால் இனி பணமும் கிடைக்காது, இப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு அங்கே வந்தவங்க ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. அவமானப்படுத்தி பேசுனதுனால இந்த மீனாவால் என் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வரல, நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் கூட அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே மீனாவும், அத்தை பயப்படாதீங்க, அதான் ரோகிணி தான் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வரதுனால உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களத்த, கவலைப்படாதீங்கத்தன்னு சொல்ல இங்கே மனோஜும் கண் கலங்கி நிற்கிறாரு. பாருங்கம்மா அந்த ரோகிணி என்ன செஞ்சுருக்கான்னு, இவளால் வெளியில் தலை காட்ட முடியாது போல், எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கா, ஏற்கனவே சிட்டிக்கிட்ட கடன் வாங்கின பணத்தை கூட கொடுக்கல போல். அப்போவே முத்து சொன்னான், ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னு நீ கவனமாக இருன்னு. நான் முத்துவை திட்டினேன், மீனாவை திட்டினேன், என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், யாரோ இந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு உங்களையும் அவமானப்படுத்திட்டாங்களேம்மா, ரோகிணிக்காக நான் மன்னிப்பு கேட்குறமான்னு மனோஜ் ஒரு பக்கம் அழுகிறாரு. உடனே மீனாவை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்ததால் உன் மேலே நான் கோவப்பட்டேன், எவ்வளவோ திட்டினேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏளனமாக பேசினேன். அது எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் பசங்க கூட எனக்கு உதவி செய்ய முன்னாடி வரலை. ஆனால் நீ உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து நீ எனக்கு ஒரு நல்ல மருமகன்றதை எனக்கே நீ புரிய வச்சுட்ட. இத்தனை நாள் நான் உன்னை புரிஞ்சிக்கல, என்னை மன்னிச்சிரு. உனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து நான் உன்னை ஏளனமாக பேசி சிரிச்சிருக்கேன். ஏன் இந்த வீட்டை விட்டு முத்து உன்னை வெளியில் போக சொன்னப்போ கூட ரொம்ப நல்லது, முத்துவும் மீனாவும் பிரிஞ்சு தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்தில் உள்ள எங்களை தலைநிமிர வச்சுருக்க. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள போலீஸில் நீ மாட்டி விட்டு என்னை நீ காப்பாற்றியிருக்கமா மீனா.
உன்னுடைய நல்ல மனசு யாருக்குமே வராதுமா மீனா. நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிரு. நீ மட்டும் அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு என்ன நடந்திருக்குன்ற உண்மையை அவங்களுக்கு அந்த வந்த போலீஸ்க்கும் அந்த ஆளுங்களுக்கும் புரிய வைக்காமல் இருந்தா, ரோகிணியை நான் தான் பணம் வாங்க சொல்லியிருந்தேன், ரோகிணி எனக்கு தான் கடன் வாங்கி கொடுத்தான்னு என்னையும் ரோகிணியால் தப்பாக நினச்சி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்க. நீ நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே தலை நிமிர வச்சிருக்க. ஆனால் அந்த ரோகிணி எல்லாரையும் தலை குனிய வைக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டிருக்கா. இப்படிப்பட்ட மருமக எனக்கு ரோகிணி மருமகளாக இருக்கிறத விட நீ தான் என் மருமக. இத்தனை நாள் நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்க கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சொத்து முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, வசதி வாய்ப்பு முக்கியம் கிடையாது, நல்ல குணம்தான் முக்கியம், நல்ல மனசு தான் முக்கியம்னு எனக்கு நீ உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் நீ செஞ்ச உதவியால் நான் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே இருக்கேன். இல்லைனா ரோகிணி மாதிரியே என்னை அவமானப்படுத்தி வந்த போலீஸ் கூட்டிகிட்டு போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் மீனா? நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேம்மா. நான் பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சிட்டு விஜயா அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இங்கே ஸ்ருதியும், இப்போயாவது மீனாவோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சதே, இனி நீங்கள் திருந்தினா அதுவே போதும், நல்ல மாமியாராக இருங்க. அதனால தான் ரோகிணி கோவத்தில் அவங்கள நீங்கள் எப்பயும் திட்டிக்கிட்டே இருந்ததுனால போலீஸில் உங்களை மாட்டி விடணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் மீனா அப்படி நினச்சதே, உங்களை அவமானப்படுத்தணும்னு மீனா நினச்சதே கிடையாது. மீனாவோட அருமை பெருமை உங்களுக்கு தெரிஞ்ச அதுவே போதும்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்துவும், பார்த்தீங்களாப்பா இந்த பார்லரில் அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு, அம்மாவை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. எப்பயோ வாங்கியிருக்காங்க இந்த கடன், அந்த பணத்தெல்லாம் வாங்கினவங்க திருப்பி கொடுக்காம இப்போ வரைக்கும் அவங்கள ஏமாத்தணும்னு நினச்சிருக்காங்களே. இன்னும் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்காங்களோ தெரியல, என்னெல்லாம் உண்மை அந்த பார்லர்லமா மறைச்சி வச்சுருக்காங்களோ தெரியலப்பா. அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறமா உண்மையாகவே நிற்க வச்சு நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்ப்பா. இனிலாம் இந்த பார்லர்லமா இந்த ரோகிணியை நம்பவே கூடாதுப்பா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச, மீனா செஞ்ச உதவிக்கு கண் கலங்கி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் முன்ன மாதிரி இல்லாமல் மீனா கிட்ட விஜயா சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை, முத்துன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜ் கண் கலங்கி நிற்கிறாரு. இந்த ரோகிணியை நம்பி எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என் குடும்பம் மட்டும் இல்லை, நானும் ரொம்பவே ஏமாந்து போயிருக்கேன். ரோகிணி இப்படி எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கி அந்த பணத்தை என்ன செஞ்சா, எதுக்காக கடன் வாங்கினா, எப்போ கடன் வாங்கினா, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்படி ஏமாத்திட்டாலே இனி அந்த ரோகிணி திரும்பி வந்தாலும் அவளை நம்பவே கூடாது. முத்து சொன்ன மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்காம ரோகிணியை கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வர விடவும் கூடாது. ரோகிணி எனக்கு மனைவியாக இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னா அவளை பற்றின உண்மை முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட ரோகிணியை பற்றி மனோஜ் நினைக்கிறாங்க. ஆனாலும் என் மாமியாருக்கு நான் உதவி செஞ்சதாலையும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சதாலையும் விஜயாத்தை மனசு மாறிட்டாங்க, என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் விஜயா மனசு மாறின சந்தோஷத்தில் இருக்காங்க.